Hi friends, நான் பாண்டுரங்கன். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரயில்வே குரூப் டி எக்ஸாம் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். ரயில்வே ஆனுவல் கேலண்டர் 2025 அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குரூப் டி எக்ஸாம் 2025 டிசம்பர் மாதம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போத்துலேருந்து இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே 50% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் வரும்போது அழகாக சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி ரயில்வே எக்ஸாமை பாஸ் பண்ணிடலாம். குரூப் டி எக்ஸாமுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th முடிச்ச யார் வேணாலும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஒன் மோர் திங், இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு தான் எப்போவுமே வேகன்சிஸ் ரொம்ப அதிகமாக வரும். இந்த குரூப் டியில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட்டு, நான் டெக்னிக்கல் போஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 30 போஸ்டிங்க்கு மேலே உங்களுக்கு அவைலபிள் உண்டு. ஓகேங்களா? இங்கே வேகன்சி அதிகமாக வரதுனால கட் ஆஃப் மார்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் பெஸ்ட்டு வே என்னென்னா ரயில்வேக்குள்ளே என்ட்ரு வரதுக்கு இந்த குரூப் டி எக்ஸாம் தான். ஃபஸ்ட்டு குரூப் டி எக்ஸாமில் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஹையர் போஸ்டிங் ப்ரொமோஷன் வாங்கிக்கலாம். குரூப் டி எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 18 33, ஓபிசிக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசிக்குள்ளே வருவாங்க. 18 36 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி 18 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளிக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம். ஓகேங்களா? ஓஎம்ஆர் ஷீட் கிடையாது. எக்ஸாம் சென்டர் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. எக்ஸாம் லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லா ரீஜனல் லாங்குவேஜில் நம்ம அட்டன் பண்ணலாம். இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குது. 3 கொஸ்டின் தப்பாயிடுச்சுன்னா 1 மார்க் போயிடும். 1 கொஸ்டின் தப்பாயிடுச்சுன்னா 0.33 மார்க் போகும். இங்கே எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் 100 கொஸ்டின். சயின்ஸ்லேருந்து 25 மார்க் கேட்பாங்க, மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து 25 மார்க் கேட்பாங்க, ரீசனிங்லேருந்து 30 மார்க் கேட்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 20 மார்க் கேட்பாங்க. உங்களுக்கு நான் டிஸ்பிளேல இந்த ரயில்வே எக்ஸாம் சிலபஸை நான் கொடுத்துருக்கேன். நேற்று நான் என்டிபிசி வீடியோ போட்டிருந்தேன். இங்கே குரூப் டி எக்ஸாம் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்டிபிசி சிலபஸ் பார்த்தாலும் சரி, குரூப் டி சிலபஸ் பார்த்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இருக்கும். இங்கே ரயில்வே பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சிபிடி 1க்கு காமன் சிலபஸாக தான் இருக்கும். சிபிடி 2ல் ஏஎல்பி, ஜூனியர் இன்ஜினியர் இதுக்கு தான் கொஞ்சம் டெக்னிக்கல் போர்ஷன் கேட்பாங்க. மற்றபடி மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சேம் காமன் சிலபஸ் தான். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரிட்டன் எக்ஸாம் முடிச்சு பாஸ் பண்ணாங்க. செகண்டாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போவாங்க. ஓகேங்களா? ஸோ 1:3 ரேஷியோவில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அதாவது 1000 வேகன்சி இருக்குன்னா 3000 பேர் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட் 2 டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று இங்கே மேல் ஃபீமேல் தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க. ஃபஸ்ட் கேட்டகரி என்னன்னா மேலுக்கு 35 கிலோ தூக்கிட்டு 100 மீட்டர் 2 நிமிஷத்துக்குள்ளே போகணும். ஃபீமேலாக இருந்தால் 20 கிலோ தூக்கிட்டு 100 மீட்டர் 2 நிமிஷத்துக்குள்ளே போகணும். இது ஒரு சான்ஸ் தான் தருவாங்க. அந்த ஒரு சான்ஸில் அந்த மணல் மூட்டை இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கீழே விட்டுறக்கூடாது. அடுத்தது 1000 மீட்டர் 4 நிமிஷம் 15 செகண்டில் மேல் ஓடணும். ஓகேங்களா? 1000 மீட்டர்ன்றது 1 கிலோமீட்டர். இதே ஃபீமேலாக இருந்தால் 1 கிலோமீட்டர் 5 நிமிஷம் 40 செகண்டில் ஓடணும். இங்கே ரயில்வே அப்ரண்டிஸ் முடிச்சவங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் கிடையாது. மற்ற எல்லாரும் கம்பல்சரி இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர், பாஸ் பண்ணால் போதுமானது. இங்கே மார்க் கிடையாது. நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஜாப். இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு மார்க் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போன வருஷம் கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு குரூப் டிக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணி அவ்வளோ மார்க் எடுத்தால் போதும்னு சொல்லி பிளான் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த தப்பை மட்டும் பண்ணுறாதீங்க. காரணம் என்னன்னா, போன வாட்டி எவ்வளோ வேகன்சி இருக்குது, இந்த வாட்டி எவ்வளோ வேகன்சி இருக்குது அதை பொறுத்து தான். அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், 1:3 ரேஷியோவில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே 1000 வேகன்சி இருக்குன்னா 3000 பேர் ஓட போகிறாங்க. ஆனால் அந்த 3000 பேருக்கும் வேலை கிடைக்காது. அந்த 1000 பேருக்கு தான் வேலை கொடுக்க போகிறாங்க. டாப் 1000 மார்க் எடுத்துருக்காங்க தெரியுமா, அந்த டாப் 1000 மார்க்கில் ஃபிசிக்கல் டெஸ்ட் ரன்னிங் ஓடுறாங்க தெரியுமா, அதில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ஜாப் கிடச்சிடும். அதுக்கடுத்து அந்த 1000 பேருக்குள்ளே ரன்னிங் ஃபெயில் ஆனவங்களாம் கீழே இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதனால் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு போயிட்டாலே நம்மளுக்கு ஜாப் கிடச்சிடாது. மேக்ஸிமம் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்க பிளான் பண்ணி நீங்கள் படிங்க. அடுத்தது குரூப் டியோட ப்ரொமோஷன் லெவல் எப்படி இருக்கும் பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், ஃபஸ்ட்டு குரூப் டியில் உள்ள என்ட்ரு ஆகிட்டு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி ப்ரொமோஷன் வாங்கலாம்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப் டியில் உள்ள போகிறீங்களா, கிரேடு 4ல் போவீங்க. அதுக்கடுத்தது கிரேடு 3, அதுக்கடுத்தது கிரேடு 2, அதுக்கடுத்தது கிரேடு 1ல் அதுக்கடுத்தது சீனியர் டெக்னீஷியன் வருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லியாச்சு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் பற்றி நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஏன்னா அடுத்ததாக ஒரு இன்னும் 2 மாதத்துக்குள்ள ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன படிக்கலான்றது உங்களுக்கு நான் ஃபைனலாக என்னென்ன புக்ஸ், என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ், எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம் எல்லாமே சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ரயில்வே எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இதை உங்களுக்கு புரிஞ்சாதான் எல்லாத்துக்கும் காமன் சிலபஸாக வருது. ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி படிக்கலாம்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.